Hi dear students, welcome you back. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட் அக்கௌண்டிங் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். லூகா ஃபாசியோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் 1494 டெவலப் பண்ண ஒரு மெத்தட் ஆஃப் புக் கீப்பிங் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது டபுள் என்ட்ரி, நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணும்போது ரெண்டு இடத்துல என்டர் பண்ணுவோம், அதுதான் சிம்பிள் மீனிங். ஓகேவா? ஒரு நடவடிக்கை இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நடவடிக்கை டிரான்சாக்ஷன் மீன்ஸ் என்னது? இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது என்னது? ஒரு நடவடிக்கை. ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ண இந்த டிரான்சாக்ஷனை நான் என்ன பண்ணுவேன்? என்டர் பண்ணும்போது டபுள் டைம் வந்து என்ன பண்ணுவேன்? என்டர் பண்ணுவேன். விச் மீன்ஸ் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு தடவை எழுதுவேன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அதே ஒரு நடவடிக்கையை ரெண்டு இடத்துல நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? டபுள் என்ட்ரி சிஸ்டம். புரியுதா? அந்த நடவடிக்கையை நான் என்ன பண்ணுறேன்? டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம்? சயின்டிஃபிக் மெத்தட், ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அப்ரோச் பண்ணுறோம், அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம், இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் புக் கீப்பிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எல்லா நடவடிக்கைக்குமே 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். எல்லா நடவடிக்கைக்குமே என்னது? 2 ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது அந்த அக்கௌண்டிங் கான்செப்டில் சொல்லியிருந்தேன், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நடவடிக்கைக்குமே எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்குது? 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. எப்படி ஒரு காயின் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கோ, 2 பக்கம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ அது என்னென்ன ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா, ஒன்று பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று என்னது? பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட். பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆர் அண்ட் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட். லைக் இப்போ பார்த்தோம் சொன்னால், நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்னிச்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஃபர்னிச்சர் purchased for cash rupees 10,000. ஓகே, சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறோம்? ஃபர்னிச்சர்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். இந்த ஃபர்னிச்சரை நம்ம என்ன பண்ணுறோம்? 10,000 ரூபாய் ரொக்கமாக கேஷாக கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு வரேன்? வாங்கிட்டு வரேன். இப்போது எனக்கு உள்ளே என்ன வருது? ஃபர்னிச்சர் வீட்டுக்குள்ளே வருது. என்னை விட்டு வெளியே என்ன போகுது? கேஷ் வந்து வெளியே போகுது. இதை நான் யாருக்கு கொடுக்குறேன்? அந்த கடைக்காரருக்கு கொடுக்குறேன். உள்ளே எனக்கு என்ன வருது? ஃபர்னிச்சர் வருது. அப்போ நான் பெனிஃபிட்டாக நான் எதை ரிசீவ் பண்ணுறேன்? ஃபர்னிச்சரை ரிசீவ் பண்ணுறேன். பெனிஃபிட்டாக மற்றவங்களுக்கு நான் என்ன கிவ் பண்ணுறேன்? கேஷை கிவ் பண்ணுறேன். இப்படி தான் ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே இருக்கும். ஒவ்வொரு நடவடிக்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே என்னது? 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், நம்ம ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுவோம்? பெனிஃபிட் அடைவோம், இன்னொரு சைடு மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டை வழங்குவோம். ஓகேவா? ஸோ இது நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா டெபிட் ஆஸ்பெக்ட் அண்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்? டெபிட் ஆஸ்பெக்ட் ஆர் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ டெபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஆர் அப்படிங்கிறத சொல்லுவோம், டெபிட். இனிமேல் டிஆர் அப்படின்னு பார்த்தா டாக்டர்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய அக்கௌண்டிங் டேர்ம் படி என்னது? டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது டெபிட், சிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரெடிட். ஓகேவா? ஸோ இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கான ஒரு பேசிக் பிரின்சிபலாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா நடவடிக்கையிலையுமே டெபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான அல்லது கரஸ்பாண்டிங்கான கிரெடிட் இருக்கும். ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் என்ன இருக்கும்? டெபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான அல்லது கரஸ்பாண்டிங்கான கிரெடிட் இருக்கும். ஈக்குவலன்ட் சொல்லக்கூடியது என்னது? இப்போ நான் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், கேஷ் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ போடணும்? நம்ம 10,000 எழுதணும். ஓகேவா? டு கேஷ் அக்கௌண்ட். இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகே, இங்கே 10,000. இப்போ டெபிட்டில் எவ்வளவு இருக்குது? 10,000. இங்கே டு கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிரெடிட். இங்கே எவ்வளவு இருக்குது? 10,000. அப்போ என்னாச்சு? ஈக்குவலண்ட்டான டெபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான கிரெடிட் இருக்கா இல்லையா? இந்த நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் என்னென்னு பார்ப்போம்.
இப்போ ஃபர்னிச்சர் நான் என்ன பண்ணுறேன் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளவு 10,000. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5,000 ரூபாய் என்கிட்ட கேஷாக இருக்குது, கேஷாக கொடுக்குறேன். மீதி 5,000 ரூபாய் என்ன பண்ணுறேன் பேங்க்கில் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு 2 கிரெடிட் வந்துருச்சு. ஒன்று 5,000 கேஷு, இன்னொன்று 5,000 பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து. இது வந்து கரஸ்பாண்டிங்கான கிரெடிட். ஓகேவா? ஏன்னா இப்போது 2 கிரெடிட் இருக்குது. பட் ஆனால் ரெண்டோடைய வேல்யூ பாருங்கள் 5,000 மேலே எவ்வளவு 10,000. அப்போ இது ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. என்னது இருக்குது அது இருக்குது கரஸ்பாண்டிங் ஹியர் இன் த சென்ஸ் 2 கிரெடிட் இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்ன ஆகுது டோட்டலாக 10,000 ஆகுது. மொத்தமாக இது என்ன சொல்கிறோம் நம்ம கிரெடிட்டுன்னு தான் சொல்லுவோம். இது என்னது மொத்தமாக டெபிட்டு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சதா? ரைட். ஸோ டெபிட் டினோட்ஸ் அண்ட் டெபிட் எதை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோமா டெபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதை டினோட் பண்ணக்கூடியது, எதை வந்து குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் அசட் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு லயபிலிட்டிஸ் குறையுது. ஒரு சைடு நம்ம அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கலாம், அல்லது செலவு செஞ்சோம்னு சொன்னால் அந்த செலவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது லயபிலிட்டி நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு குறையுதுன்னு சொல்லலாம், அல்லது இன்கம் ஓர் கேபிட்டல் குறையுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிரெடிட் எதை குறிக்கக்கூடிய விதமாக இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் தான், வைஸ் வெர்சா. இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி டெபிட் என்னாச்சு இன்க்ரீஸ் இன் அசட் ஆச்சு, இங்கே இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஸோ அங்கே என்னென்னலாம் நம்ம டிக்ரீஸ் ஆக செஞ்சிடணுமோ அதை ஃபுல்லாகவே அப்படியே கிரெடிட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆனது சொல்ல ஃபுல்லாக இங்கே டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணால், நம்ம 1 by 1 போகும்போது ஸ்லோவாக ஸ்டெடியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா கற்றுப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதற்கான டெஃபினேஷன் பார்த்துக்கிறீங்க. 2 பேரோட டெஃபினேஷன் எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கலாம். தென் இதனுடைய பிரின்சிபல்ஸ்னு பார்த்தோம்னா எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தெர் ஆர் 2 ஆஸ்பெக்ட். எல்லா நடவடிக்கைக்கும் என்ன 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, 2 தன்மை இருக்குது. ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் டெய்ல் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை. ஒரு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்ட், டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட், அல்லது பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அல்லது பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதா சொல்லுவோம். The 2 aspects involved are the benefit or the value receiving aspect and benefit or value giving aspect. So அந்த 2 aspect அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா benefit அல்லது value receive பண்ணக்கூடிய aspect அல்லது give பண்ணக்கூடிய aspect. ஓகேவா? So these 2 aspects involve minimum 2 account. இந்த 2 ஆஸ்பெக்ட்டும் மினிமம் எத்தனை அக்கௌண்ட் வருமா 2 அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்த்தோமா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஸோ மினிமம் 2 அக்கௌண்ட் எப்படியுமே வந்துடும். ஓகேவா? அட்லீஸ்ட் 1 டெபிட், குறைஞ்சபட்சம் என்னது ஒரு டெபிட் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோமா பகலையா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அட்லீஸ்ட் ஒரு டெபிட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு என்னது கிரெடிட் இருக்கும். பிகாஸ் எவ்ரி இஃப் தெர் இஸ் எனி டெபிட் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் கிரெடிட். ஓகேவா? ஒரு டெபிட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கான ஈக்குவலண்ட்டான கிரெடிட் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்னது அட்லீஸ்ட் 1 டெபிட் இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் 1 கிரெடிட் இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட். இப்போ தான் சொன்னேன். ஓகேவா? இஃப் ஒன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் தி அனதர் அக்கௌண்ட் மஸ்ட் பி கிரெடிட்டர். ஒரு அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம்னு சொன்னால் அனதர் அக்கௌண்ட் என்ன பண்ணணும் நம்ம கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சம்மு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பட் இந்த தியரட்டிக்கலாகவும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா அக்யூரசி. பிகாஸ் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறதா என்ன சொல்கிறது ஒரு அக்யூரேட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் புக் கீப்பிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால இந்த இடத்துல வந்து செக்கிங் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இட்ஸ் மோர் ஹையர். அண்ட் பிகாஸ் இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே 2 ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால இது வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கும் அல்லது ஃபால்ஸான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, அக்யூரேட்டாக இருக்கும்னு. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட். நம்ம என்ன பண்ண முடியும் பிஸ்னஸோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அசர்டைன் பண்ண முடியும், ஐ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நம்மளுடைய லாஸ் என்ன, இன்கம் என்ன, கெயின் என்ன, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே என்ன பண்ண முடியும் குயிக்காக we can able to ascertain. ஓகே, ஸோ நம்ம போடக்கூடிய இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கம்பேர் பண்ணுறது.
அதாவது கரண்ட் இயரில் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் ஃபார்முடைய அந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஷியல் பொசிஷனை நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதனால நம்மளுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸுக்கு தேவையான பிளான் பண்ண முடியும். ஓகேவா? தென் காமன் அக்செப்டன்ஸ். ஸோ பொதுவாகவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸுடைய ஃபைனான்ஷியல் டேட்டா வந்து என்ன பண்ணிப்பாங்க, யூஸ்வலாக எல்லா நிறுவனங்களுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் அது கவர்மெண்ட் செக்டாராக இருந்தாலும் சரி தான், ஃபைனான்ஷியல் செக்டாராக இருந்தாலும் சரி தான், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தே வில் அக்செப்ட் இட். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்சாக்ஷன்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்து சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான விஷயம் நடவடிக்கை, டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, சிம்பிளி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். ஒரு பிஸ்னஸில் செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் என்னது, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மேபி இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறோம், ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் 3 விதமாக இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அல்லது பேங்க் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அதர்வைஸ் இட் மேபி அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட் மீன்ஸ் கடன் நடவடிக்கையாக இருக்கலாம். கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது வேறு எதுவும் இல்லை, இமீடியட்டாக நான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு கேஷை கொடுத்துட்டேன் அல்லது கேஷை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கேஷ் டிரான்சாக்ஷன். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பொருளை நான் கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷை கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன்னா அது என்னது, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். இதுவே நான் பேங்க் டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ நெட் பேங்கிங் மூலமாகவோ என்ன பண்ணுறேன், அந்த பொருளை வாங்குறேன். அப்போ இதில் யார் வரா, இன்வால்வ் வரா, பேங்க் அப்படிங்கிறது வரானா. இப்போ நம்ம டெபிட் கார்டை கொண்டு போயிட்டு அதில் ஸ்வைப் பண்ணிட்டோம், அல்லது கிரெடிட் கார்டை கொண்டு போயிட்டு அந்த ஷாப்பில் ஸ்வைப் பண்ணிட்டோம் அந்த ஃபர்னிச்சரை வாங்குறது சொன்னால், இந்த இடத்துல பேங்க் என்ன பண்ணுறான், எனக்கு பதிலாக என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்து செலுத்துறானா அந்த இதுக்கு, அந்த கடைக்கு. ஸோ அந்த மாதிரி செலுத்தும் போது இந்த இடத்துல பேங்க் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறோம், நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அல்லது அந்த நான் ஃபர்னிச்சரை என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஃபர்னிச்சருக்கான அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடன் நடவடிக்கை. ஓகேவா? சிம்பிளாக இது தான். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டாக என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சம்மு போட போயிடலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு, டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லக்கூடியது வேறு எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட் ஆஃப் கீப்பிங் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நடவடிக்கைக்குமே 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட், பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட். அதர்வைஸ் வி கேன் சே இட் அஸ் டெபிட் ஆஸ்பெக்ட் ஓர் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட்.